காவேரி, விஜய் வந்து ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வெண்ணிலா வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது அவங்களால தாங்கிக்க முடியல. இது எப்படி நடந்தது? எப்படி விஜய் வெளிய வந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை எல்லாம் உன்னால தான்மா. நீ வந்து பண்ண வேலை தான். நீ வந்து அவகிட்ட உளறிட்ட. அந்த காவேரி இந்த மாரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோனே அதிர்ச்சி அடையறாங்க. உடனே காவேரி கிட்ட சண்டைக்கு போறாங்க. அப்ப விஜய் தடுத்து நிறுத்துறாரு. வெண்ணிலாவ செம கேள்வி கேட்குறாரு. இங்க பாரு இதுக்கப்புறம் எங்க பேச்சுக்கு வந்தீன்னா மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு சொல்லிட்டேன். ஓவரா ஆட்டம் ஆடிட்டல நீ. ச்சே நீ எல்லாம் இப்படி சேர்ந்து பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் அப்பா அம்மாவை வந்து இறப்பையே அசிங்கப்படுத்திட்ட. நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. விஜய் இல்லை விஜய் நான் உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணேன். நீ வேணும் விஜய் எனக்கு ப்ளீஸ் விஜய் என்னை வெறுத்துராஜ விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பார் இவ்வளோ நாள் வரைக்கும் உன் மேலே ஒரு சின்ன வந்து எனக்கு வந்து ஒரு கில்ட்டினஸ் இருந்தது. நீ உன் மேலே பாவம்னு நான் நினச்சேன். சரி இறக்கப்பட்டேன். ஆனால் அது எல்லாத்தையும் நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு வந்து என் மூஞ்சிலே முடிச்சிடாத. உன்னை பார்க்குறதே பாவமாக நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் ஏதாவது எட்டி பார்த்த ஏதாவது செய்யணும்னு நினச்சா அவங்க கூட அதுக்கப்புறம் இந்த விஜயோட வேற முகத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை பார்த்து விஜய்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே அழறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. எங்கள் விஜய் கூட்டிகிட்டு வந்து நம்ம காவேரி விஜய் வந்து ஒன்றா போகிறாங்க. அப்போ வந்து விஜய் பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க, ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்ன காவேரி நம்மளும் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்குது. இவள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கா. என்ன வேணாலும் பண்ணுவாளா? நான் செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? இவன் மேலே இறக்கப்பட்டது தான். அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. இல்லைங்க என் மேலே தான் தப்பு. நான் தானே அவளை கூட்டிகிட்டு வந்தேன். அதனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. நீ எனக்காக தானே செஞ்ச காவேரி. எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. சரி பசிக்குதுன்னு இல்லை இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எடுத்துறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கையை பிடிச்சி எடுக்கிறாங்க. காவேரி என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே இல்லைங்க இப்போ எனக்கு பசியே இல்லை தெரியுமா அப்படிலாம் நீ சொல்லவே கூடாது. நல்லா சாப்பிடணும். உனக்கு பசிக்கலனாலும் பாப்பாவுக்கு பயங்கரமாக பசிக்கும். நீ இப்போ சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே இல்லைங்க எனக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. எனக்காக நீ இல்லை காவேரி எனக்காக நீ தான் ஃபைட் பண்ணியிருக்க. எல்லாரும் முன்னாடி வந்து எல்லாரும் எதிர்த்து நின்னீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் விட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து எனக்காக நின்று இவ்வளோ தூரம் எனக்கு மெனக்கட்டி என்னை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்க. நீ இல்லைன்னா நான் எப்படி வெளியே வந்திருப்பேன் நீயே சொல்லு. எல்லாருமே வந்து என் மேலே குற்றம் சாட்டினாங்க. அதை நிரூபித்து வெளியே வரதுக்கெலாம் எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் நான் கொஞ்சம் நேரம் கூட உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை கூட்டின்னு வந்துட்டேடி. பொண்ணு மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. காவேரி ஹக் பண்ணுறாங்க. சாரிடி உன்னை ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த வெண்ணிலாவோட விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மன்னிச்சிடுடி அப்படின்னோடனே இந்த புருஷனை மன்னிச்சிடுவியா அப்படின்னோடனே பின்ன உங்களை மன்னிக்காமல் நான் மன்னிச்சாலும் என் குட்டி பாப்பா உங்கள் மேலே கோமாயிடும்ல அப்படின்னோடனே உடனே நம்ம குட்டி பாப்பான்னு சொல்லிடி அப்படின்றாரு. சரி குட்டி பாவம் பசிக்கும்ல செல்லக்குட்டி உங்களுக்கு பசிக்குதுல்ல இப்போவே அப்பா போய் அம்மாவை சாப்பிட வச்சிடறேன். நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுடா செல்லம் சாரிடா அப்படி சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. காவேரி போய் சாப்பிட்லான்னு எங்க இப்போவே லேட் ஆகிடுச்சு வீட்டில் எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுமா? அதெல்லாம் வேணாம் காவேரி ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு நீ வா அப்படி சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாரு. காவேரிக்கு வந்து பார்த்து இது சாப்பிட காவேரின்றாரு. சரி ரொம்ப நேரம் வந்து ஹோட்டலுக்காக தெரிஞ்சோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சுல நல்ல காலம் இங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்போ வந்து காவேரி வந்து நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. ஏய் காவேரி முதல்ல நீ தாண்டி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. விஜயும் சாப்பிட்றாரு. உடனே காவேரிக்கு ஊட்டி விடுறாரு விஜய்க்கு காவேரி ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே அப்படியே தன்னை மறந்து சிரிக்கிறாங்க. உடனே வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் நானும் ஒன்றா இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம்லங்க. ஆமாம் காவேரி எப்போவுமே நம்ம இப்போ ஒன்றா தான் இருக்கணும். இந்த பிரச்சனை வந்ததும் தெரியல போனதும் தெரியல எவ்வளோ பிரச்சனையும் நம்ம தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வீட்டில் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஒன்றும் காவேரி வரவே வரலையே எப்போ வருவானே தெரியலையே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து எப்படியாவது காவேரி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி டிவியை போடுங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாட்டி சொல்கிறாங்க ஐயோ பாட்டி வேறு 7:30 கிளப்புதே தெரிஞ்சிருமே விஷயம்னு சொல்லிட்டு குமரன் பயப்படுறாரு.